கலாம் ஐயாவுடைய மூத்த குடும்பத்தினர் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு. கலாம் ஐயாவுடைய ஃபேமிலி சார்பா ஒரு மயில், ஒரு சேவல், ஒரு ட்ரூ செக்குலர் இந்தியாவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறக்கும் கலாம் ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு சூட்கேஸோட உள்ள போனாரு, ஒரு சூட்கேஸோட தான் வெளியே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி நமக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் அதன் முதலாக கலாம் ஐயா சொன்னாங்க, இந்த ட்ரெடிஷன் வேண்டாம், ஏன்னா 22 லட்சம் ரூபாய் இதற்கு செலவாகுது. இன்னைக்கு கலாம் ஐயாவை பற்றி நாம் எத்தனை விஷயம் பேசினாலும் கூட எத்தனை பேருக்கு தெரியும், 8 பிரதம மந்திரியோடு நேரடியாக பணி செய்திருக்கக்கூடிய அனுபவம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மா கிட்ட ஆரம்பித்து ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள், விபி சிங் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், ஐயா நரசிம்மராவ் அவர்கள், தேவகவுடா ஐயா அவர்கள், ஐகே குஜ்ரால் அவர்கள், அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா அவர்கள், 8 பிரதம மந்திரி கிட்ட நேரடியாக வேலை பார்த்த ஒரு அனுபவம். கற்ற கல்வியெல்லாம் இந்த மண்ணிலிருந்து ஆரம்பித்து சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சி, அதன் பிறகு சென்னையில், அதன் பிறகு இன்னைக்கு நாம் நம்முடைய கோகுல் அவர்கள் இளைய மனிதராக எங்கள் டாக்டர் வந்திருக்கிறாங்க ஐஎஸ்ஆர்ஓவிலிருந்து. அன்னைக்கு முதலாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 41 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சோதனை ஓட்டத்தில் ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணும்பொழுது இட் வாஸ் அ ஃபெயிலியர். அன்னைக்கு கலாம் ஐயா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, இது ஃபெயில் ஆயிடுச்சு, நாம் போய் ப்ரெஸ் முன்னாடி நம்மளை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அன்னைக்கு அவருக்கு தலைவராக இருந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் முன்னாடி வந்து பொறுப்பையெல்லாம் தாய் ஏற்றுக்கிறார். இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம், இந்த டீம் கடுமையாக உழைப்பார்கள், நீங்கள் வேகமாக வெற்றியை பார்ப்பீங்கன்னு. ஒரு ஆண்டு கழித்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னையிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு 2026 இருக்கும், 40 இயர்ஸ் பிஃபோர், அடுத்த சோதனை ஓட்டம் வெற்றியாக வந்த பொழுது அன்னைக்கு கலாம் ஐயா முன்னாடி போய் இருக்கல, பின்னாடி வந்து தன்னுடைய டீம்மேட்டை முன்னாடி புஷ் பண்ணாங்க. ISRO has got a great culture. It is built by some of the finest stalwarts of this country who have sacrificed their life for the growth of our missile systems, for the growth of our civilian usage. இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனம், ஸ்கை ரூட்ஸ் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனம், ஃபார்மர் ISRO விஞ்ஞானிகள், இன்னைக்கு பிரைவேட்டாக நம்மளால் ஒரு ஸ்பேஸ் ஃப்ளைட் லான்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு 40 ஆண்டுகளில் நம்முடைய ஸ்பேஸினுடைய அந்த பயணம் இருக்குது. அதற்கெல்லாம் விதை போட்ட முன்னோடிகளில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிக மிக முக்கியமானவர். அந்த பயணத்தில் நீங்கள்லாம் வர்றீங்க. The whole idea of this Ignite India 2026, the whole program is to inspire young minds so that you will help our country to become a technologically advanced nation. கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒரு பிரதமர்கிட்டையும் அனுபவத்தை பல இடத்துல பேசியிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா அவர்கள், when she was the prime minister of our country, that point of time Kalam Ayya was the director of Defence Research Development Organization, DRDL, Defence Research Development Laboratory in Hyderabad. 1983 மேடம் இந்திரா காந்தி அவங்க DRDL ரிவ்யூக்கு வர்றாங்க. அப்போ அவங்க கலாம் அவங்ககிட்ட கேட்டது ஒன்று மட்டும்தான். கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு ப்ரெசன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. மேடம் இந்திரா காந்தி ரெக்வெஸ்டட் டாக்டர் கலாம் ஐயா, when will we have a missile that is capable of reaching this point in ஒரு வேர்ல்டு மேப்பை தொட்டு காட்டுறாங்க. அப்போ இந்தியாவுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் 5000 கிலோமீட்டர். ஸோ மேடம் இந்திரா காந்தி gave the vision and imprint to டாக்டர் ஏபிஜே ஐயா அவர்கள், we need a missile system that is capable of traveling 5000 kilometer in the year 1983. அதை கலாம் ஐயா அவர்கள் பல இடத்துல சொல்கிறாங்க. பிகாஸ் மேடம் இந்திரா காந்தி had that kind of a vision that India should have a self-sustaining mechanism to develop our own missile. Honesty, ethics, இதெல்லாம் அவர் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும். இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த பொழுது நமக்கு தெரியும், பீப்புள்ஸ் பிரசிடென்ட், when he was the 11th president of our country, எப்படி வாழ்ந்தார், ஃபேமிலி எப்படி வச்சுருந்தாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ராஷ்டிரபதி பவனில் தங்குனா அதுக்கு பில் யார் கொடுத்தாங்க, ஒரு சூட்கேஸோடு உள்ளே போனார், ஒரு சூட்கேஸோடு தான் வெளியே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி நமக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ராஷ்டிரபதி பவனில் இஃப்தார் விருந்து ஃபார் ஆர் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் விருந்து நடக்கும் பொழுது அதன் முதலாக கலாம் ஐயா சொன்னாங்க, இந்த ட்ரெடிஷன் வேண்டாம், ஏன்னா 22 லட்சம் ரூபாய் இதற்கு செலவாகுது. அதனால் அந்த 22 லட்சத்தோடு அவருடைய பர்சனல் பணம் 1 லட்சம், அதை போட்டு 23 லட்சத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜஸ்க்கு உணவாக வாங்கி இஃப்தார் விருந்து ஆர்ஃபனேஜஸ் கொடுத்துட்டார். இஃப்தார் அன்னைக்கு ஆர்ஃபனேஜ் கொடுத்த ஒரு பெருமையும் டாக்டர் கலாம் ஐயாவுக்கு சேர். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது,
யுஎஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இந்தியா வர்றாங்க, ராஷ்டிரபதி பவன் வரணும். சீக்ரெட் சர்வீஸ் வர்றாங்க, கலாம் ஐயாவை பார்க்குறாங்க. இந்த கார்பெட்டை மாற்றணும், இந்த கார்பெட் கொஞ்சம் பழசாக இருக்குது, ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதி வர்றாரு, கார்பெட்டை மாற்றுங்கன்னு. கலாம் ஐயா சொல்கிறாங்க, கார்பெட்டை மாற்ற முடியாது, இந்த கார்பெட்டில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நடந்தனால தான் இந்த கார்பெட் தேஞ்சிருக்கு, அதனால் எந்த காரணத்துக்கும் இந்த கார்பெட்டை மாற்ற முடியாதுன்னு அன்றைக்கி சொன்னார் ஜார்ஜ் டபிள்யூ புஷ். அதே கார்பெட் மேலே தான் நடந்து போனாங்க. அது மட்டும் இல்லை, ராஷ்டிரபதி பவனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும், நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், அதன் பிறகு தான் செக்யூரிட்டி வெட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கலாம் ஐயா சொன்னது, இந்திய குடியாட்சியினுடைய தலைமைப்பிடமாக இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனை எந்த காரணத்திற்கும் யாருக்கும் சரண்டர் பண்ண மாட்டேன், நீங்கள் எங்கே செக் பண்ணுமோ செக் பண்ணிட்டு போங்க. இதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட நிறைய நம்ம பேசணும். இது பல புத்தகத்தெல்லாம் படித்த இடத்துல இருந்த சின்ன சின்ன நோட்ஸ், ஒரு புத்தகத்தில் ஒன்று. கலாம் ஐயாவுடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர் நிறைய எழுதியிருக்காரு, இக்னைட்டட் மைண்ட்ஸில் நிறைய எழுதியிருக்காரு. கலாம் ஐயாவுடைய ஒரு புத்தகமும் பொக்கிஷன் தான். நீரஜா சௌத்ரி அவர்கள் ஹவ் பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட், அந்த புத்தகத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரன்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. கலாம் ஐயாவை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் இந்த கலாம் ஐயாவுடைய நிகழ்வு, குடும்பத்தினர் இவ்வளவு சிறப்பாக அதை ஒரு ஆண்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றீங்க, அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களும் கூட இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்ஸ்பயர் பண்ணி, கலாமன் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய செல்ஃப் டிட்டரன்ஸ் நமக்கு வேணும், டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட் நமக்கு வேணும், ஐஎஸ்ஆர்ஓவில் நிறையா பேர் நீங்கள் போய் சேரணும், டிஆர்டிஓக்கு வரணும், ஒரு குட் எத்திக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக நீங்கள் வரணும், நல்ல குடிமகனாக வரணும். அது எல்லாருக்கும் நாம் கலாம் ஐயாவை எப்பொழுதும் நம்முடைய ஒரு ஆதர்ஷ புருஷனாக நாம் அதை எடுத்துக்குவோம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பயணத்தில் நடப்போம். லெட் அஸ் வாக் இன் த ஃபுட் ஸ்டெப்ஸ் கலாம் ஐயா லெஃப்ட் ஃபார் அஸ். இன்றைக்கி மட்டும் நம்ம கொண்டாடணும்னு இருக்கக்கூடாது, எவ்ரிடே பாருங்கள். கலாம் ஐயாவுடைய குடும்பத்தினர், மூத்த குடும்பத்தினர் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹி கேவ் மீ, கலாம் ஐயாவுடைய ஃபேமிலி சார்பாக ஒரு மயில், ஒரு சேவல், ஒரு முருகப்பெருமானுடைய வேல். இதுதான் கலாம் ஐயாவுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. எப்பவுமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படி தான் இருந்திருக்கு. ராஷ்டிரபதி பவனில் இருக்கும் பொழுது கூட வீணை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். இட் கேவ் ஹிம் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஒரு ட்ரூ செக்குலர் இந்தியாவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறக்கும் கலாம் ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் மறுபடியும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாம் கலாம் ஐயாட்ட நேரடியாக பணி செய்தவங்க, 40 ஆண்டு காலம் இருந்தவங்க. ஐயா டாக்டர் டிஆர் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் 40 years he was a friend of கலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் ஐயா 40 ஆண்டுகளுக்கு மேலே கலாம் ஐயாவோடு எல்லோரும் இருந்தவர்கள்.